வருஷமா அவங்கள்ட்ட நான் போட்டதே இல்லை மேடம். படிச்சவரேன்னு சொல்றாங்களே, சரி படிச்சவள வீட்டுல சும்மா இருக்க வேணாம்னு சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டேன் மேடம். மேடம் எல்லாத்தையும் விடுங்க மேடம். அந்த பிள்ளைய மகனோட 2 வருஷத்துக்கு மூத்த பிள்ளை, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம். அந்த பிள்ளை படிக்கல, அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம். இப்ப பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பெரிய பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்றதா மேடம் இப்ப பிரச்சனை காரணமே. மேடம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். இவ்வளவு நாளா ஒன்னா பொழப்பழைச்சவங்கள கட்டண புரிச்சுட்டு போய் சொல்லலாமா? அது எப்படி மேடம் அவனால தாங்கிக்க முடியும்? உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இப்போதைக்கு வீட்டுக்கு போட்டுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா ரோட்ல இருந்துக்கிட்டு அதுவும் அவங்க அம்மா சாவை விட்டு வீண்டு பயங்கரமா சண்டையை போட்டு கடைசியில தரகுறா பேசி போயிட்டாங்க மேடம். அவங்க சொன்ன மாதிரி வரதட்சணை கேட்டா மத்த எந்த விஷயத்துக்கு நான் அந்த பிள்ளைய குடும்பப்படுத்தினது இல்லை மேடம். எங்களை நம்புங்க மேடம். ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வந்து அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துற அளவுக்கு எங்க குடும்பம் ஒன்றும் தப்பான குடும்பம் கிடையாது மேடம். என் மக அரசி மாதிரிதான் வீட்டுக்கு வந்து என் 3 மருமகள்களையும் நான் நடத்தினேன். அவங்கதான் என்ன ஏதாவது சொல்லுவாளுங்களே தவிர நான் அவங்களை எதுவுமே சொன்னதில்ல மேடம். அவளோட படிப்பு விஷயத்தையும் வயசு விஷயத்தையும் கூட விட்டுடலாம் மேடம். நீங்க குடும்பப்படுத்தினதுனால தான் அபார்ஷன் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க.